ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/2/2026 விஷுவ வஷு வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. காலை 12 மணி, அதாவது அதிகாலை 12 மணி 17 நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அசுபதி. மாலை 6 மணி 55 நிமிடங்களுக்கு பின்பு பரணி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 8 மணி 30 நிமிடம் வரை, மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 2 மணி 30 நிமிடம் வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியில் இருந்து 1 மணி 30 நிமிடம் வரை, குளிகை காலம் மாலை 3 மணியில் இருந்து 4 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம், ஹஸ்தம். சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகும். அமைதியும் ஆதாயமும் மிகுதியாக கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும். ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓசையே இல்லாத மணியும் இல்லை, ஆசையே இல்லாத பெண்ணும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக ஆசை நிறைவேறும். உங்களுக்கான வளர்ச்சிகளும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசைகள் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பு நெறிகளில் தப்பு வாராமல் பாதுகாப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க சூலாயுத சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சிய எண்ணங்கள் நிறைவேறும். மாங்கல்ய பாக்கியம், அதாவது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து கல்யாணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கங்கணஸ்தானத்தை பார்வையிடுவதனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடற்பயிற்சியை விட உள்ளத்தின் மகிழ்ச்சியே உன்னதமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க ஏழுமலை ஆண்டவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய சூழல் உருவாகும். ராசி அதிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பயணம் என்ற விஷயத்தில் வேகத்தையும் உணவு என்ற விஷயத்தில் காரத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க கண்டையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும். சுமையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய இதமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சூழல்களால் இடர்பாடுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க கற்பக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியம் நிறைவேறும். பந்தங்களும் சொந்தங்களும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொல்லி வாழ்ந்தவரும் இல்லை, மெய் சொல்லி வீழ்ந்தவரும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மை காதலால் நன்மைகள் பெருகும். பொதுவாகவே பஞ்சமஸ்தானாதிபதியும் சப்தமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் சேரக்கூடிய சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி உள்ளவருக்கு விதி கூட சதி செய்யாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகும். நிதானமான சூழலும் நிம்மதியான சூழல்களும் அதிகரிக்கக்கூடிய சூழல் மிகுதியாகும். சின்ன சின்ன பேக்கரி அல்லது சமோசா பப்ஸு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சரளமான வரவுகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி பந்தத்திற்கும் காசு பணம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மென்மையான சிந்தனைகள் நன்மை தரும். உங்களுக்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான வரவேற்புகள் மிகுதியாகக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துல கூட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறக்க பேசுவதால் மட்டுமே உண்மையை வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM.
மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தமாக கத்துவதால் மட்டுமே மொத்தமாக ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க சௌடாம்பிக தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யமான காலங்கள் ஆரம்பமாகும். உங்களுக்கான வளமும் நலமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வகையான சூழல் உருவாகும். 7ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வட்டம் சதுரம் விட்டங்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய கட்டம் சிரமமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க தர்மலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும். உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய, இல்லத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகக்கூடிய, பாக்கிய ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடும் யோசனைக்கு பின்பே வரும் காலத்திற்கு தயாராவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.